திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பல் தலைமை வகித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், மகளிர் உரிமை திட்டத்தால் பெண்கள் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்றும் இதனை நிறுத்த மோடியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சதி செய்தார்கள். இதனை அறிந்த மு.க.ஸ்டாலின் யாரும் எதிர்பாராத வகையில் ரூபாய் 5,000 அவரவர் வங்கிக் கணக்கில் ஏற்ற உத்தரவிட்டார். வருகிற சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டிற்கும் வட இந்திய ஏகாதிபத்தியத்திற்கும் நடக்கும் யுத்தம் என்று கூறினார். மேலும் கல்வியறிவு உள்ள மாநிலத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்பதற்கு தமிழ்நாடு உதாரணமாகும் என தெரிவித்தார். கூட்டத்தில் நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜார்ஜ் கோசல், களக்காடு ஒன்றிய செயலாளர் ராஜன், செல்வ கருணாநிதி, வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் கருப்பசாமி பாண்டியன், நகராட்சி தலைவர் சாந்தி சுபாஷ், தலைமை செயற்குழு உறுப்பினர் சித்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த இருமொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியதால் தான் இன்றைக்கு இந்தியா, நமது தமிழர்கள் உலகம் முழுவதும் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். நீ 10,000 கோடி தந்தாலும் சரி, நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என் தலையை அடமானம் வைத்தாவது தமிழ் மொழியை காப்பேன் என்று தலைவன் தளபதி மு.க.ஸ்டாலின் சொன்னார். தமிழ்நாட்டை போய் மட்டும் தொட முடியல. ஏங்க, நீங்க தொட முடியாது. ஏன்னா +2 முடிச்சதுக்கு பிறகு இந்தியாவிலேயே 23 பேர் தான் கல்லூரிக்கு போறான். ஆனா தமிழ்நாட்டில் 51 பேர் கல்லூரி. அப்போ கல்வி அறிவு வந்துவிட்டால் அவனுக்கு சிந்தனை வந்துவிடும். நல்லது எது கெட்டது எது என்று தெரிகிற அறிவு வந்துவிடும். கல்வி அறிவு எங்கு அதிகமா இருக்கிறதோ அங்கே பாஜக காலூன்ற முடியாது. மடையர்கள் இருக்கிற இடத்தில் தான் பாஜக கோலூற்ற முடியும் என்பதை அதிகாரிகள் சொன்னதால் தான் நமக்கு தரக்கூடிய கல்வி நிதியை கட் பண்ண